Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு பிரித்தானிய தமிழ் பேரவையின் பொதுச் செயலாளர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல விஷயங்களை நாம் கேட்க இருக்கிறோம். பல விடயங்களை தரவு ரீதியாக நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். முன்னதாக இந்த தரவுகளை பார்த்ததுல நானே கொஞ்சம் குழம்பி போனேன். இந்த இடத்துல முக்கியமாக நம்ம முதலாவது கேள்வியாக கேட்க போறது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இலங்கைக்கான மோடியின், அதாவது இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பயணம், இந்த பயணத்துக்கு பின்னால இருக்கிற அரசியல் நகர்வுகள் அப்படின்னு சொன்னா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நாடுகள் பரஸ்பர நலன்கள் தொலைதூரத்தில் இருக்கிற நாடுகளை விட தனக்கு அண்மையில் இமீடியட் நெய்பராக இருக்கிற இந்தியாவோட ஸ்ரீலங்கா அரசு மிகவும் தந்திரம் மிக்க உறவுகளை பேணி வருது. நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் சரி, குறிப்பாக 87 எதிரும் புதிருமாக இருந்துட்டு திடீரென்று ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்துட்டுது. அந்த ஒப்பந்தத்தை வைத்து தமிழ் மக்களோட இந்தியாவை முரண்பட வைக்குது. அது மிச்சம் அதில் மிச்சம் வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி மிகவும் நுட்பமான ஒரு ஃபைன் டிப்ளமசியை கொண்டிருக்கிற ஸ்ரீலங்கா ஒரு நாடாக முகிழ்த்த பிறகு, குறிப்பாக அந்த அந்த ராஜதந்திர பாரம்பரியத்தை தொடர்ச்சியாக வைத்திருந்த சிங்கள பௌத்த பீடம் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் அந்த அந்த நுட்பத்தை கடத்தி வந்தது. ஸ்ரீலங்கா என்ற ஒரு தேசம் சிலான் உருவான பிறகு அந்த டிப்ளமசி இன்ஸ்டிடியூஷனலிசம், அதாவது நிறுவனமயப்படுத்தப்பட்ட மிகவும் நுட்பமான உலகின் மிக சிறந்த சாணக்கியங்களில் ஒன்றாக இன்று எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா தன்னுடைய இராணுவத்தை மட்டும் வைத்து எங்களுடைய விடுதலை போராட்டத்தை நசுக்கவில்லை. அவர்களுக்கு கை கொடுத்த அந்த டிப்ளமசி, அதை நாங்கள் மிக குறைவாக குறை மதிப்பீடு செய்தால் அது எதிர்காலத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். எதிரியா இருந்தாலும் அந்த பக்கத்தை நாங்கள் சரியாக பார்க்க வேண்டும். அதனை விட மிகச்சிறந்த நுட்பமான ராஜதந்திரத்தை நாங்கள் வளர்த்தெடுக்காவிட்டால் எங்களுக்கு அது, எங்களுடைய தேசத்துக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுப்பது மட்டுமல்ல, எங்களை ஏனைய நாடுகளுடனும் சர்வதேச சக்திகளுடனும் முரண்பட வைப்பதையே குறிக்கோளாக கொண்டு எங்களுடைய போராட்டத்தை அளிப்பதில் அன்றும் இன்றும் ஸ்ரீலங்கா தலையாய ராஜதந்திரத்தை பயன்படுத்துகிறது. அந்த ராஜதந்திரத்திலிருந்து எங்களுடைய சிறந்த தனித்துவமான எங்களுடைய தேசத்துக்கான ஒரு விடுதலைக்கான ஒரு நுட்பமான ராஜதந்திரத்தை வளர்த்தெடுப்பது குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமானது. அதை பற்றி பேசலாம். நிச்சயமாக. நம்ம அதுக்கு முன்னதாக முக்கியமாக இந்தியாவினுடைய, அதாவது நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த பயணத்துல பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா சுகாதாரம், வலுசக்தி, டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு. குறிப்பாக இந்த பாதுகாப்பு தொடர்பில் ஏதோ ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் அங்கு கைச்சாத்திடப்பட போகிறது அப்படின்னு சொல்லி சில செய்திகள் கேள்விப்படுறோம். இது அங்கிருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? அல்லது இது உலகத்துல யாருக்கு தாக்கத்தை கொடுக்கும்? 87ஆம் ஆண்டு இது குறித்த நலன் சார்ந்த ஒப்பந்தங்களை இந்தோலங்கா அக்வார்டினரியிலே பரிமாறப்பட்டது. அதிலே இந்தியாவினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்த கவலைகளும் கன்சர்ன்ஸும் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தது, வெளிப்படையாகவும் அல்லது உள்ளார்ந்த ரீதியிலும். அது எதிர்காலத்திலே ஸ்ரீலங்கா அரசு தனக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி கொண்டு பிறகு தன்னுடைய, அதாவது தமிழ் மக்களை விட, தமிழ் மக்களுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள நட்பு அல்லது தொடர்புள்ள கலாச்சார பன்முகப்படுத்தப்பட்ட உறவுகளை விட சிங்கள அரசு தன்னுடைய வெறுப்பு வெளிக்காட்டாவிட்டாலும், வெளிப்படையான துவேஷத்தை கக்காவிட்டாலும், காலத்துக்கு காலம் முரண்பாடல் வந்தாலும் அதனை மிகவும் திறமையாக தன்னை தகவமைச்சு கொண்டது. இப்ப குறிப்பாக 87க்கு பிறகு வந்த காலகட்டத்தில் அந்த முரண்நிலைகளுக்கு அப்பால் 2009க்கு பிறகு
ஆனா இதே நேரத்துல சீனாவில் எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. இந்த 1987 இதே போல அன்று பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி போறப்போ அங்க நடந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது விஜயமுனி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ராணுவத்தால் அவர் தாக்கப்பட்டார். ஆனா அதுக்கு பிறகு அவர் மனநலம் பாதிக்கப்பட்டார்னு சிறைக்கு போனார். அதுக்கு பிறகு அவர் வெளியில வந்தார். அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு பிரச்சார பீரங்கியாக செயற்பட்டார்ன்றது வரைக்கும் வரலாறு நாங்க பார்த்துட்டோம். அதுக்கு பிறகும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு நான் ராஜீவ் காந்தியை கொலை செய்ய தான் நினைத்தேன். ஆனால் தவறுதலா அந்த அந்த இலக்கு தவற விடப்பட்டதுன்னு சொல்லி அவர் ஓப்பனாவே சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்கிறார். அப்போ ஒரு நாட்டோட பிரதமரை கொலை செய்யற அளவுக்கு துணிவாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஒரு நாட்டுக்கு இப்ப மோடி போறார் அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படி எடுத்துக்கொள்றது? இந்த இந்தியா இலங்கைக்கு இடையில இருக்கிற அந்த உறவை எப்படி எடுத்துக்கொள்றது? நாடுகளின் குறிப்பாக சர்வதேச உறவுகளின் முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், ஆஹ், அவை கடந்த காலங்களில் நாடுகள் கடந்த காலங்களில் ஃப்ரீஸ் ஆவதில்லை, உறைந்து போவதில்லை. மாறுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளும். இதுதான் ஒரு நாட்டினுடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் மட்டும் இருந்து ஃப்ரீஸ் ஆகியிருந்தால் இன்று அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் உள்ள உறவு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் உள்ள உறவு எப்படி இருந்திருக்கு? அவர்கள் தங்களுடைய நாட்டின் நலனுக்கு கருதி ஏனைய நாடுகளின், அதாவது வல்லரசுகளோ பேரரசுகளோ அல்லது பிராந்திய நாடுகளோ இவற்றுடைய உறவுகளை அவர்கள் தன்னுடைய நாட்டின் நலன் நோக்கு நிலையிலிருந்து தகவமைச்சு கொண்டு தாங்களும் வளர்ந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு சவாலாக இருக்கிற எதிர்சக்திகளை முறியடித்துக் கொண்டு செல்கிறார்கள். தமிழர் தேசத்தின் ராஜதந்திரம் பல்வேறு நாடுகளின் வரலாற்று ரீதியான தொகுப்புகளிலிருந்து எங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு தேசமாக மாறுவதற்கான சர்வதேச சூழ்நிலை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும். குறிப்பாக நாங்கள் பறந்துபட்டு வாழுகின்ற மேற்குலக நாடுகளில் எங்களுக்குரிய செல்வாக்கை எப்படி இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும், எங்களுடைய தேசத்துக்கு சார்பாக மாற்ற வேண்டும். அந்தந்த நாடுகளில் வாழ்கிற தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படும் அமைப்புகளுடைய கடமை அந்த நாடுகளின் அரசியல், பொருளாதார, வெளியுறவு கொள்கையிலே சிறந்த விதமாக செயல்பட்டு அந்த நாடுகளை எங்களுக்கு சாதகமாக திருப்ப வேண்டும். குறிப்பாக மனித உரிமையோ அல்லது செக்யூரிட்டி, எக்கனமி போன்ற விடயங்கள் ஒரு நாட்டின் மிக முக்கியமான விஷயங்கள். அவற்றையும் கையாண்டு தமிழ் மக்கள் தங்களுடைய நோக்க நிலையிலிருந்து தமிழ் மக்களுடைய உறவு, தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு, தமிழ் மக்களுடைய இருப்பு முக்கியமாக முன்னகர்த்தப்பட வேண்டிய திறமசாலிகள் எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். குறிப்பாக இளந்தலைமுறைகள் அல்ல உண்மையான திறமையுள்ள தமிழ் தேசியவாதிகள் பறந்துபட்டு இருக்கிறார்கள். அதே போலத்தான் எப்படி மேற்குலகிலே எங்களுடைய வல்லாண்மை, எங்களுடைய ஆதரவு தளத்தை நாங்கள் அந்த நாடுகளிலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேணுமோ, அதே போல எங்களுக்கு அண்மையில் இருக்கிற 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்தியா தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. இந்தியாவுடைய வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது எங்களுக்கு நீண்ட உறவுகள் இருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்பதை யதார்த்தமாக்க வேண்டும். அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது இந்தியாவுடைய உறவுகள் சிக்கலாக இருந்தாலும் தமிழ் மக்கள் எதிர்கால நலன் கருதி மேற்குலகு, இந்தியா மற்றும் இது 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 மட்டுமல்ல, ஏனைய குளோபல் சவுத் என்று சொல்லப்படுகிற நாடுகளிலே பொறுக்கி எடுத்து தெரிந்தெடுத்து அந்தந்த நாடுகளின் உறவுகளை நாங்கள் மேம்படுத்தாவிட்டால் எதிர்காலம் எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும். எங்களுடைய தேசம் சிதைந்து போகும். நிச்சயமாக இந்த நரேந்திர மோடியினுடைய இந்த பயணத்துல குறிப்பா பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னா வடக்கு கிழக்கு அவருடைய அந்த இந்திய தூதரகத்தால வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில வடக்கு கிழக்கு இந்த பயணத்துல முற்று முழுதாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான விஷயங்களும் வடக்கு கிழக்குல செய்யற மாதிரியான எந்த செய்திகளும் வெளிவரல. என்ன காரணம்? நரேந்திர மோடி இந்த பயணத்துல வடக்கு கிழக்கு ஏன் தவிர்த்தார்? இதுக்கு பின்னால ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கிறதா? இதுக்கான ரீசன் என்ன? இது மிக சிக்கலான கேள்வி. எனக்கு இதுல சொல்லக்கூடிய மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்ன நான் அறிந்த வரையில் குறிப்பாக தற்போதைய என்பிபி அரசு என்பது இன் எசன்ஸ் அது அதில் மிக பலமான சக்தியாக ஜேஇபி தான் அவருடைய ஒரு முக்கியமான அழகாக இருக்கிறது.
அதனுடைய புத்திஜீவிகள் மற்றும் பல்வேறு சக்திகளை அவர்கள் மிக திறமையாக இணைத்திருக்கிறார்கள். ஆனால் அதில் அடிநாதமா வேறாக இருக்கிற ஜேவிபியுடைய கடந்த காலம் என்பது ஒரு இந்தியாவுக்கும் மேற்குலகும் சிக்கலானதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதனை எப்படி கையாள்வது என்பதிலே இவர்கள் மிகவும் கவனமாக இலங்கையினுடைய வகை பாகம் முன்னப்போதையும் விட இன்றொரு மூலோபாயமிக்க ஒரு சிறத்தன்மையோடு சம்பந்தப்பட்ட விடயமாக மாறி இருப்பதால் ஸ்ரீலங்காவிலே எந்த அரசு வந்தாலும் அவர்களுடைய உறவை தங்களுக்கு சாதகமாக அப்படி வைத்திருப்பது என்பதிலே மேற்குலகம் சரி, இந்தியா சரி, சைனா சரி அதை கையாளுகிறது. ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், ஜேவிபி என்பது அடிப்படையிலே சீன கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியோட அதிலிருந்து ஒரு ஆஃப் ஷூட். அப்படி அதில தொடங்கி கடந்த காலங்களில் கடந்த காலங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அந்த இந்திய பொருட்களை கூட எரித்தார்கள் அப்படின்னு சொல்லி, இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி. அது 87 ஒப்பந்தத்துக்கு பிறகு. அதுக்கு முதல் கொஞ்சம் போனீங்கன்னா 70 60 என்பதில் போனீங்கன்னா இந்திய எதிர்ப்பு வாதம், குறிப்பாக தமிழ் மக்கள், மலைய தமிழ் மக்கள் இந்திய எதிர்ப்பு வாதம் என்பது ஒரு முக்கியமான அம்சமாக இருந்தது. அவ்வளவு 87 அந்த இந்திய போனதுக்கு பிறகு அவர்களுடைய 2வது ஆயுத எழுச்சி அது நசுக்கப்பட்ட விதம், அது இப்போது இந்த பட்டலந்த தொடர்பான ஆணைக்குழு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியில் வருகிற இந்த சூழ்நிலையிலே அந்த அந்த காலகட்டங்களை யோசிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு மேற்குலகின் ஆதரவுடன் நோர்வே எடுத்த அந்த பேச்சுவார்த்தைகள் இருக்குல்ல, ஸ்ரீலங்கா அரசு ஒரு ஈக்குவல் ஃபூட்டிங்கில் எடுத்த பேச்சுவார்த்தை, அதை ஆரம்பத்தில் இருந்தே அதுக்கு எதிராக அதனை இல்லாமல் செய்வதற்கு, அதில் கையெழுத்தப்பட்ட எம்ஓயுவை மீளெடுப்பதற்கு, திரும்ப யுத்தத்தை தொடங்குவதற்கான அனைத்து அழுத்தங்களையும் அந்தந்த காலகட்டத்தில் இந்த அரசாங்க கட்சிகளுக்கு போட்டு வந்தது. அது வெற்றிகரமாக செய்து முடித்தது. அது மட்டுமல்ல, அங்கே அந்த இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பதிலே கிராம மட்டங்களில் இருந்த தங்களுடைய காடஸை பெருமளவு ஊக்குவித்தது. இராணுவம் இந்த நிலையில் வீங்கியிருப்பதற்கு இவர்களும் முக்கியமான காரணம். அது மட்டுமல்ல, இடைநிலை மேல்நிலை தளபதிகளாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு ஒரு உண்மையான நீதியான உள்ளக விசாரணை என்றைக்குமே ஸ்ரீலங்காவில் இடம்பெறப் போவதில்லை. அது ஒரு முக்கியமான அழுத்தம். அது சர்வதேச விசாரணையாக மட்டும்தான் இருக்க வேண்டும், சர்வதேச தீர்ப்பாயமாக. அப்போ இது இந்த மாதிரியான விடயங்களிலிருந்து போக்கு காட்டுவதற்கு எந்த அரசு வந்தாலும், குறிப்பாக என்பிபி அரசுக்கு சர்வதேச விவகாரங்களில் எப்படியான அழுத்தங்களை தமிழ் மக்கள் போட்டுக்கொண்டிருப்பது ஒரு சிக்கலான விஷயம். அதே மாதிரி அதனுடைய பொருளாதாரம் என்றது இமாலய சரிவில் நிற்கிறது. ஒரு கிட்டத்தட்ட $40 பில்லியன் வெளிநாட்டு கடன் மட்டும் திரும்ப செலுத்தணும். இன்னும் 2 வருஷத்தில், இப்போ வட்டியை தான் செலுத்தி கொண்டிருக்கிறது. இப்போது 2 வருஷத்தில் அது அதனை முதலை செலுத்த வேண்டிய காலகட்டம் வரும்போது இன்னும் நெருக்கடியை தருது. ஏனென்றால் இப்போது அதனுடைய ட்ரேட் டெபிசிட், அதாவது பற்றாக்குறை ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்குள்ள பற்றாக்குறை $6 பில்லியன் ஒவ்வொரு வருஷமும் அதிகரித்து கொண்டு போகுது. அப்போ அதற்கான வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது என்பதிலே ஸ்ட்ரகிள் பண்ணுது என்றால், அங்கே இன்னும் நாங்கள் சொல்லுகிறோம், அதாவது தமிழ் மக்களுடைய நோக்கிலிருந்து நிரூபிக்கிறோம், அங்கே ஒரு முதலீட்டுக்கோ இதுக்கான ஸ்டெபிலிட்டி வரவில்லை. இனப்பிரச்சனை தொடர்ந்து நீடித்து கொண்டு போகிற உத்தியை கையாளும் வரைக்கும் அந்த ஸ்திரத்தன்மை இல்லாத நிலையை நாங்கள் குறிப்பாக சொல்லுகிறோம். அது மட்டுமில்லை, இராணுவத்தினுடைய பட்ஜெட் இந்த முறையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பொருளாதார பிரச்சனையால் டிஃபால்ட் அடித்த வங்குரோத்து நிலைமைக்கு போன ஒரு தேசம் 15% டிஃபென்ஸ் அலோகேஷன் எதுக்காக செலவழிக்கிறது? இது போன்ற விஷயங்களிலே நாங்கள் சர்வதேச நிதி நிறுவனங்கள் நாடுகளுடைய இதை முன்னுக்கு தள்ளி, இலங்கை இப்போவும் அந்த இன ரீதியான பிரச்சனையில் மிக பழைய மந்தையில், பழைய கல் புதிய மந்தையில் என்ற போல நடக்கிறார். அப்போ இது இந்த விஷயங்களில் மேற்குலகம் தெரியும், இந்தியாவுக்கும் தெரியும், இவர்கள் ஒரு பூச்சு, ஒரு முகப்பூச்சுடன் பழைய அவதாரங்களுடன் இருக்கிறார்களா என்ற சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த சந்தேகங்கள் இருந்தாலும் உறவுகளை சீர்படுத்துவதற்கான அனைத்து விடயங்களும் மேற்குலகு அல்லது இந்தியா இலங்கையுடன் செய்யத்தான் போகிறது. நீங்க கேட்ட கேள்விக்கு வடக்கு கிழக்கு என்பது
நாங்கள் வடக்கு கிழக்கு இணைப்பு, அதாவது வடக்கு கிழக்கு உள்ளார்ந்த ரீதியான இணைப்பும் வடக்கு கிழக்கை உலகத்திலிருந்து தனிமைப்படுத்த விடாமல் ஏற்கனவே முள்ளிவாய்க்காலில் எங்களை தனிமைப்படுத்தி சென்று அழைத்து இல்லாமல் பிசிக்கலான அனைத்து தொடர்புகளையும் இணைப்பையும், அதாவது வடக்கையும் கிழக்கையும் குறிப்பாக வடமாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டோட ஆகாய கடல் நில ரீதியான இணைப்பை வலியுறுத்துகிறோம். அது அதனை ஒரு விதமாக இந்தியா அதனை ஏற்றுக்கொண்டு கடந்த 2023 ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் விசிட் பண்ணிய போது அந்த ஒப்பந்தத்தில் அதையும் கைச்சாத்திட்டது. அதாவது தரைவழி பாலத்துக்கான ஃபீசிபிலிட்டி சரி சாத்தியப்பாட்டு அறிக்கையை ஆராய்வதும் அதை தொடர்ந்த நடவடிக்கை என்பது விஷயம். அதற்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு டிசம்பர் சென்ற வருஷம் சென்ற ஏகேடி வந்த பிறகு அந்த சரத்து அதில் உள்ளடக்கப்படவில்லை. தரைவழி பாதை சரத்து பயமா? அதுக்கான காரணம் என்ன? சிங்கள பௌத்தம் என்பது தீவாக இருக்கும் வரைக்கும் தான் தனது தனித்துவத்தை தன்னுடைய பாதுகாப்பை செக்யூர் பண்ண முடியும் என்பது அவர்களுடைய உள்ளார்ந்த பயன். ஆனால் அது அந்த மேலாதிக்கத்தை தொடர்ந்து விடுவதன் மூலம் தமிழ் மக்களுடைய அழிவு நிச்சயமாக தொடரும். அந்த சிங்கள அது மட்டுமல்ல, இந்த தரைவழி பாதை இணைப்பு என்பது தமிழ் மக்களுக்கு நல்லதா? நிச்சயமாக. அதாவது அதுல கான்ட்ரோவர்சி இருக்கு. அதாவது இது ஏன் செய்ய வேணும் என்று அதில் நாங்கள் வெளிப்படையாக கூறிய பல விஷயங்கள் இருந்தாலும் உள்ளார்ந்த ரீதியாக எங்களுக்கு நான் இதில் ஒரு தரவை உங்களுக்கு காட்டலாம். கிழக்கு மாகாணம் எப்படி சிதைந்து போகிறது என்பதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அந்த கிழக்கு மாகாணத்திலே இன்றைக்கு தமிழ் மக்கள் அதாவது 1827 72% இருந்த தமிழ் மக்கள் கிழக்கு மாகாணத்திலே இன்றைக்கு குறைந்து ஈவன் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த 1946 சென்சஸின் படியே 52% இருந்த தமிழ் மக்கள் இன்று 37% குறைந்திருக்கிறோம். அதனுடைய சிதைவு வீதம் மிகவும் அதிகரித்து கொண்டு செல்கிறது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய இந்த முயற்சிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் சில விஷயங்கள் செய்யப்படாவிட்டால் அந்த முயற்சிகள் மிக பாரதூரமான அழிவுகளை எங்களுடைய தேசத்துக்கு கொண்டு வந்து விடும். நாங்கள் தமிழ் தேசம் என்று சொல்வதற்கான அர்த்தமே இல்லாமல் போகும். நான் இதில் உங்களுக்கு ஒரு தயவு செய்து என்னுடைய இந்த சின்ன ஒரு பிரசன்டேஷன் ஒன்றை காட்டுறதுக்கு அனுமதி தாருங்கள். இதில் உங்களுடைய அனுமதியில் நான் இதில் எங்களுடைய எல்லைகளும் எங்களுடைய பிரதேசங்களும் எப்படி குடியேற்றத்தால் சிதைக்கப்பட்ட என்பதற்கு இதில் டார்க் ரெட்டாக இருப்பது, கடும் சிவப்பு நிறத்தில் இருப்பது 2009க்கு பிறகு அவர்கள் டார்கெட் பண்ணியிருக்கிற இடங்கள். அப்போ இதிலே குறிப்பாக வடக்கையும் கிழக்கையும் துண்டிக்கிற அந்த இதய பூமி அதிலே இப்போது கவனம் செலுத்துகிறார்கள். அதைவிட இந்த அடுத்த பார்த்தீங்கன்றால் முன்னர் இருந்த மாகாண பிரிப்புகள் எதிர்காலத்திலே சிங்கள தேசம் இந்த இரண்டாவது வலது பை பக்கம் உள்ள படத்தில் உள்ளது போல கொண்டு வர விரும்புகிறது. அதாவது எப்பயுமே முன்னர் இவர்கள் டெவலப்மெண்ட் கான்செப்டை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள். அந்த டெவலப்மெண்ட் கான்செப்டை பற்றி ஆழமான புரிந்துணர்வோ அதுக்கான மாற்று உத்திகளை வகுக்காத தமிழ் தலைமைகள் கிழக்கு மாகாணத்தை பறிகொடுத்தது நீர்ப்பாசன திட்டங்கள் மூலம். இப்போது அவருடைய எதிர்காலத்தில் இப்படி இரண்டு வலது பக்கம் உள்ளது போல டெவலப்மெண்ட் கான்செப்டை பாவித்து இரண்டு பக்கமும், அதாவது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் இப்போதுள்ள உலகளாவிய ரீதியில் ட்ரேட் முக்கியம், அதுக்கு கடல் அக்சஸ் முக்கியம் என்று சொல்லி எங்களுடைய அனைத்து மாவட்டங்களையும் மீள கட்டியமைத்து இப்படி ஒரு புதிய மாகாண வரைபடத்தை குறிப்பதன் மூலம் கண்டி கூட திருவண்ணாமலையோட கனெக்ட் பண்ணுது. அப்ப இப்படியாக எதிர்காலத்திலே ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கு மாகாண மீள் வரைபடத்தை கொண்டு வரதுக்கான உத்திகள் ஏற்கனவே செய்ய இது கர்நாடகத்துக்கு வந்த திட்டம். ஆனா இது அப்படி இருக்க இந்த படத்திலே நாங்கள் குறிப்பிடுவது இவர்கள் இந்த டெவலப்மெண்ட் என்றதுக்கு நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு நிலத்தை கொடுக்கணும் என்ற அடிப்படையில் உலர் வலயத்தில், அதாவது வடக்கு கிழக்கிலே நிலம் இருக்கிறது என்று சொல்லித்தான் இந்த நீர்ப்பாசன திட்டங்களை உருவாக்குறார்கள். இதிலே கடும் நீளத்திலே இருப்பது செறிவான சனத்தை அடர்த்தி செறிவாக எடுக்கிற இடங்கள், மிகவும் செறிவில்லா இடங்களாக மன்னார்
வவுனியா, முல்லைத்தீவு, முல்லைத்தீவு கிளிநொச்சியை கிளிநொச்சி. குறிப்பிடுகிறார்கள். ம். அப்ப இதிலே நாங்கள் என்ன குறிப்பிடும் என்றால், இந்த இடங்கள் இந்த எப்படி கிழக்கு மாகாணம் பரிபோகித்ததோ அதே மாதிரி இந்த இடங்களும் எதிர்காலத்திலே பரிபோகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வடக்கு மாகாணமும் பறிபோகக்கூடிய. வடமாகாணத்தில் ம். வடமாகாணம். ஆகவே அந்த மீள் குடியேற்றம் என்பது இந்த குறிப்பா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 40 வருஷத்துக்கு மேல் ஸ்ரீலங்காவிலிருந்து இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு போர் காரணமாக சென்று அடைக்கலம் கோரியவர்கள் எண்ணிக்கை 1,00,000க்கு மேல். ம். அவர்கள் இன்னும் 16 வருஷத்துக்கு பிறகு, போர் முடிந்து 14 வருஷத்துக்கு பிறகு மீள குடியேறுவதற்கு இலங்கை அரசு ஒத்துழைக்கவில்லை, விருப்பம் இல்லை, காணி கொடுக்கவில்லை, மற்றது மீள குடியேறுவதற்கான அனைத்து உதவிகளும் செய்யவில்லை. அப்போ 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் அங்கே அகதிகள் வாழ்க்கையை வாசும்போது அவர்கள் அங்கேயே கரைந்து போவது நல்லதா, அல்லது அவர்களுடைய தாயத்துக்கே மீள வந்து அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்துவதும் அதற்குள்ள அரசியல் பொருளாதார மேம்பாட்டுக்கு தமிழ் தேசத்தை பலப்படுத்துவதற்கு அது தேவையா என்பதை பார்க்கணும். அவர்கள் இல்லாத வெற்றிடத்தில், குறிப்பாக வட மாநிலத்திலும் கிழக்கு மாநிலத்திலும் தமிழ் மக்கள் செறிவாக இல்லாத இடத்தில் ஏனைய சமூகங்கள் வந்து குடியேறுவதை தடுக்கவே முடியாது. அவர்கள் பொருளாதார அபிவிருத்திகளை செய்வது என்ற பெயரில் வருவதை தடுக்கவே முடியாது. நாங்கள் எதனை மறுக்கிறோமோ அதுவே ஏனைய சமூகங்களுடைய தளமாக மாறும். நாங்கள் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இதிலே பாருங்கள், இதிலே 1827 சென்சஸிலிருந்து 46, 2012, 2022 சென்சஸ் காட்டப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து எடுத்த கணக்கீடுகள் நாங்கள் செய்தது. இதில் பார்த்தீங்கன்னா கிழக்கு மாநிலத்திலே 1% இருந்த சிங்கள மக்கள் 1827 கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல் இன்று 23, 22% கூறியிருக்கிறார்கள். 250 பேராக இருந்தவர்கள் 4,27,000 கூடியிருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழ் மக்கள் 76% இருந்த தமிழ் மக்கள் 1827 46ஆம் ஆண்டு 52% பெரும்பான்மை, இன்று 38%. முஸ்லிம் மக்கள் 24 39. இன்றைக்கு அவர்கள் தான் தனிப்பெரும் இடமாக அங்கே இருக்கிறார்கள். தமிழம் என்று நாங்கள் கிடைக்கும் போது இது முதலாவது படத்திலே இடது பக்கம் உள்ள முதலாவது படம் உண்மையான தமிழர் தாயத்திலே ஒரு பகுதி. அது பிரித்தானியாவினுடைய காலனி ஆதிக்கத்திலே ஒரு பகுதி பிரிக்கப்பட்டது 1800. பிறகு 48ஆம் ஆண்டு, மூன்றாவது கூட 48ஆம் ஆண்டு இப்படி இருந்து கிட்டத்தட்ட 2009 4வது படம், எதிர்காலத்திலே வலது பக்கம் உள்ள படம் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய சிதைவை சந்திக்க போகிறது. அப்ப இது தமிழ் மக்களுக்காக, தமிழர் தேசத்துக்காக செயல்படுகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இது சமர்ப்பணம். இந்த தமிழ் மக்களுடைய சிதைவை தடுப்பதாக இருந்தால், தமிழ் தேசத்தின் சிதைவை தடுப்பதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள் பலப்படுத்த வேண்டும். அது குடி மக்கள் தொகை ரீதியாக, மற்றது பொருளாதார ரீதியாக தங்கு நிலையற்ற பொருளாதாரத்தை அந்த மக்கள் பலமான அரசியல் சக்தியை அளித்து பெற வேண்டும். இங்கே இந்தோலங்கா அக்கௌண்ட்டில் கூட இந்த சரத்துகள் வசதியாக கன்வீனியண்டாக மறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதிலே இங்கே பார்த்தீங்கன்னா 2வது சரத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய மலைய மக்களுடைய இடம், அதாவது இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுபவர்கள் குறித்த சரத்தும், அதே நேரத்திலே சமாந்தரமாக இலங்கை தமிழ் அகதிகளை மீள குடியேற்றம் செய்வதும் இந்த இந்தோலங்கா அக்கௌண்ட்ல ஒரு முக்கியமான சரத்து. ஆனால் இந்த சரத்தை யாரும் கதைப்பதில்லை, இந்தியா உட்பட. அப்ப இந்த இப்படியான, அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் 1,00,000 பேர் இந்தியாவிலே கரைந்து போகிறார்கள். அந்த மக்கள் தங்களுடைய இனத்துவ அடையாளங்களுடன் வடக்கு கிழக்கிலே மீள குடியேற்றுவதற்கு எங்களுடைய முன்னுரிமை இருக்க வேண்டும். அதற்கு இந்தியாவும் மேற்குலகும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். இந்த ஃபாரின் ஆஃபீஸ்லையும் சரி, அல்லது எங்களுடைய சௌர அமைப்புக்குள்ளால் மற்ற நாடுகளும் சரி, நிச்சயமாக அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏனைய வசதிகளை செய்து கொடுக்க முடியும். அதுக்கு இந்தியா வந்து முன்முனைப்பாக முயற்சி எடுக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு மூலோபாயத்தை வகுத்து வேலை செய்ய வேண்டுமே தவிர, இந்த எதிர்காலத்துடைய தமிழர் தேசத்தின் இருப்பும் தமிழ் மக்களுடைய இனத்துவ தன்மையும் சிதைவடையாமல் பலப்படுத்த வேண்டுமானால் இந்த இந்தியாவுடனும் மேற்குலகுடன் உள்ள உறவுகள் மிகவும் நுட்பமாக கையாளப்பட வேண்டும்.
நிச்சயமாக. அதாவது ஒரு ஒரு மிகப்பெரிய உண்மையை நீங்க வந்து இந்த நேர்காணல் மூலமாக உலகத்துக்கு சொல்லியிருக்கிறீங்க. தமிழ் மக்களினுடைய இருப்பு, தமிழ் மக்களினுடைய பிரதேசத்தினுடைய தனித்துவம், தமிழ் மக்களினுடைய சனத்தொகை அப்படின்றதெல்லாம் எவ்வளவு தூரம் மிகப்பெரிய ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்து கொண்டிருக்கிறது. இது தமிழ் மக்களுக்கே தெரியல. ஆனா இந்த விஷயம் அப்படின்றது வந்து மன்னிக்க வேண்டும். ம், நீங்கள் தமிழ் மக்கள் அவர்கள் ஒரு பக்கம் வைப்போம். ஆனால் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் தலைவர்களுக்கு, குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழர்களுக்கு இதை பற்றிய கரிசனை இருப்பதாக தெரியவே இல்லை. அவர்களுடைய வாயிலிருந்து இது மீள்குடியேற்றம், மீள் நிர்மாணம் போன்ற பதங்கள் வருவதே கிடையாது. தமிழ் மக்களை தங்க நிலையிலிருந்து மீள தூக்கிவிட வேணும். அரசியல் பொருளாதார ரீதியான சிதைவுக்கு தமிழ் மக்களுடைய இருப்பும் அவர்களுடைய அவர்களுடைய பொருளாதார கட்டமைப்பும் பலப்படுத்த வேண்டதை பற்றி அவர் சிந்திப்பதில்லை. இது குற்றச்சாட்டு அல்ல, ஒரு விழிப்புணர்வு, அதற்கு வேக்கப் கோலாக நான் இங்கே கூற நிச்சயமாக. விரும்புகிறேன். இந்த இடத்துல வந்து இந்த விஷயம் என்பது, அதாவது மோடியினுடைய இலங்கை விஜயம் தொடர்பில் நாங்க நிறைய விஷயங்களை பேச வரும்போது என்னுடைய கேள்வியும் ஒன்றாக இருந்தது பௌத்த மயமாக்கல். இந்த பௌத்த மயமாக்கலுக்கு இன்று வரைக்கும் இந்தியாவிலிருந்து இப்போ கூட இந்த அஜெண்டாவில் கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு பௌத்த விகாரைக்கு செல்கிறார். இதுக்கு முன்னதாக வந்து பிஜேபி அரசியல் தலைமைகள்ல இருந்து வந்தவங்களும் வந்து நிறைய பேர் பௌத்தத்துக்கு ஒதுக்குகிற அந்த காசை வந்து தொடர்ந்து கொடுப்போம். பிஜேபி அரசு பௌத்தமயமாக்கலுக்கு துணை போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்த அதாவது தமிழ் மக்களினுடைய அந்த இன அடர்த்தி அப்படின்றது வடக்கு கிழக்கில் எவ்வளவு தூரம் குறைந்து கொண்டு வருகிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் பௌத்தமயமாக்கலும் கூட தான். இந்த இடத்துல துணை போகிறதா என்பது என்னுடைய நிறைவான கேள்வி. ஆமாம், அதாவது முதலாவது நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்வியில் ஒரு பகுதி, அவருடைய ஆரம்ப ஐட்டினரியிலே, அதாவது அவருடைய பயண ஒழுங்கிலே வந்து சம்பூரிலே அந்த சூரிய மின்கல அந்த உற்பத்தி திட்டத்தை திறந்து வைப்பதாக இருந்தது. அடுத்தது திருவண்ணாமலை கோயிலுக்கு விஜயம் செய்வதாக இருந்தது என்று நினைக்கிறேன். ஆனால் இப்போது இறுதிக்கட்ட இதில் இல்லை அதில் அதெல்லாம் இடம்பெறுமா இல்லையான்றது அது இனி முடிந்த அப்புறம் தான் தெரியும். ஆனால் மிக கவனமாக இருக்கிற இந்த இப்போதைய அரசு மிக கவனமாக இருக்கிறது. வடக்கு கிழக்கிலேயே இந்திய பிரதமர் போகக்கூடாது என்பதிலே மிக கவனமாக நுட்பமாக சில பணிந்தோ விழுந்தோ விழும்பியோ அந்த கண்டிஷனை வைத்திருக்கிறார். நாங்கள் கேள்விப்பட்டவர்களுக்கும் ஒரிஜினலாக திருவண்ணாமலைக்கான விஜயம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. ஆகவே இனி முடிந்த அப்புறம் தான் தெரியும் அது நடந்ததா இல்லையா என்று. அப்போ அது மட்டுமில்லை, பௌத்தம் என்பது இந்து சமயத்து உள்ள முரண்பாடுகள் இந்தியாவிலே தெரியாது. அங்கே ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நட்பான மதங்களாகத்தான் அங்கே பார்க்கப்படுகிறது. ஆனால் இலங்கைக்குள் அது மிக மோசமான ஒரு எதிர்ச்சக்தியாக இந்து மக்களுக்கும் ஏனைய சமூகங்களுக்கும் சவாலாக அதனை அழித்து ஒரு இன ஒரு மத ஒரு மொழி பேசும் நாடுகளாக மாற்ற துடிக்கிறது 76 வருஷமாக. இந்த முரண்பாடுகளை அங்கே உள்ள மத பீடங்களுக்கும் அங்கே உள்ள வடநாட்டில் இருக்கிற ஏனைய மாநிலங்களில் இருக்கிறவர்களுக்கு விளங்கப்படுத்தி புரிய வைக்க வேண்டிய தேவை தமிழ் மக்களுக்கு இருக்குது. அதனை விடுத்து நாங்கள் இந்த இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் முடங்கி நிற்காமல், தமிழ்நாடு நிச்சயமாக எங்களுடைய ஆதரத்தலாம், அவர்கள் தமிழ்நாட்டு மக்களே ஏனைய ஏனைய ஸ்டேட்டுகளுக்கு இந்த விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டும். இந்தியாவினுடைய நோக்கு நிலையிலிருந்து பௌத்தத்தை பார்க்காமல் இலங்கை தீவுக்குள்ளே அந்த மத மேலாதிக்கத்தின் வெறியாட்டத்தை ஏனைய மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு மட்டும் நினைத்தால் ஒரு வெளியுறவு கொள்கையில் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. ஆனால் ஏனைய மாநிலங்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 மாநிலங்கள் எங்களுக்காக குரல் கொடுக்க வைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், தமிழ் புலம்பெயர் அமைப்புகளும், அங்கே உள்ள எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் ஏனைய மாநிலங்களில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தால், இந்த நோக்கு நிலையிலே தெளிவை கொண்டு வந்தால் நிச்சயமாக இல்லை இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில் இதை விட பலமான மாற்றங்களை கொண்டு வர முடியும். நிச்சயமாக. அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு நேர்காணல், ஐபிசி தமிழுக்காக உங்களுடைய இந்த நேர்காணல் அமைந்திருந்தது. பலருக்கும் பல விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு வேக்கப் கால் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இனிமேலும் அமைதியாக இருந்தால் நாம் அனைத்தையும் தொலைத்து விடுவோம். எதுக்காக இத்தனை வருஷம் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்து காத்து கொண்டிருந்தோமோ அத்தனைக்கும் எந்தவித பிரயோசனமும் இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி, ஒரு முக்கியமான தரவை வந்து இந்த நேர்காணல்ல கொடுத்திருந்தீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி.
நன்றி அம்மா, நன்றி நேயர்களே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.